அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகநிலைகளைப்படி இந்த கார்த்திகை மாத ராசி பலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களோட குணங்கள் என்ன அப்படின்னும், நீங்க எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், நீங்க நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமான்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட இரண்டாவது நட்சத்திரம் சித்திரை. இதன் முதல் 2 பாதங்கள் புதன் அதிபதியாக கொண்ட கன்னி ராசியிலும், அடுத்த 2 பாதங்கள் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசியிலும் இடம்பெறும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மிகுந்த தைரியசாலியாக இருப்பீங்க. பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டவங்களா இருப்பீங்க. உதவி என்று வரவங்களுக்கு முடிந்த உதவியை செய்வீங்க. அடிக்கடி கோபப்படுவீங்க. சொல்ல வந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாகவும் மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற நினைப்புடன் சொல்வீங்க. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் சற்று சோர்வடைவீங்க. இந்த காரணத்தை முன்னிட்டு கொண்ட கொள்கையிலிருந்து விலகி செல்ல மாட்டீங்க. பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் கூட படிப்புக்கும் பார்க்கும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. காதலித்து திருமணம் செய்து கொள்வீங்க. வாழ்க்கை துணையை அதிகம் நேசிக்கிறவங்களா இருப்பீங்க. எந்த காரியத்திலையுமே வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவீங்க. உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவீங்க. நீங்களாக மற்றவர்களிடம் சண்டை போட்ட மாட்டீங்க. ஆனா வந்த சண்டையை 2ல் 1 பார்த்துருவீங்க. பிள்ளைகளிடம் மிகுந்த அன்பு காட்டுவீங்க. அதே நேரத்துல அவர்கள் தவறுகள் செய்தாலும் கூட கண்டிக்கவும் தயங்க மாட்டீங்க. கற்பனை திறன் அதிகம் பெற்றிருப்பீங்க. சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க மற்றும் ஆட்சி பொறுப்புல இருக்கிறவர்களிடம் செல்வாக்கு பெற்றிருப்பீங்க. அளவான குடும்பம், அன்பான வாழ்க்கை என்று சொல்லத்தக்க வாழ்க்கையை பெற்றிருப்பீங்க. புது புது ஆடை ஆபரணங்களை அணியறதுல விருப்பம் கொண்டு இருப்பீங்க. சாதுரியமா பேசி காரியம் சாதிப்பீங்க. அடிக்கடி பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து கவலைப்படுவீங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தா தகப்பனுக்கு ஆகாது என்று சொல்வாங்க. இப்படி பொதுவா சொல்லிட முடியாது. பிறந்த குழந்தையின் ஜனன ஜாதகத்துல லக்னம், ராசி ஆகியவற்றுக்கு 9ஆம் வீட்டுக்கு உரிய கிரகம் வலுக்குன்றி இருந்து சூரியனும் பகை நீச்சம் பெற்றிருந்தா மட்டுமே தந்தைக்கு கெடுதல் ஏற்படும். அதனால சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தந்தைகள் அனைவருமே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. இனி பாதவாரியான பலன்களை பார்க்கலாம் வாங்க. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்குரிய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர அதிபதி செவ்வாய், ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி சுக்கிரன். நவாம்ச அதிபதியாக சுக்கிரனை கொண்ட நீங்க புதுமையான சிந்தனைகளை கொண்டவங்களா இருப்பீங்க. சமூகத்துல மற்றவங்களால போற்றி புகழப்படுவீங்க. செல்வாக்கு மிகுந்தவங்களா இருப்பீங்க. எல்லாமும் எல்லாருக்கும் என்ற பொது உடைமை சிந்தனை கொண்டவங்களா இருப்பீங்க. சமூக நலன்ல அதிக அக்கறை கொண்டவங்களாவும் நீங்க இருப்பீங்க. கலைத்துறையில் புகழுடன் விளங்குவீங்க நீங்க. விவசாயத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்டவங்களாகவும் நீங்க இருப்பீங்க. ஏழை எளியவர்களிடம் இரக்கம் கொண்டவர்களால உங்களுக்கு முடிந்த உதவிகளை நீங்க செய்வீங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. எதையுமே நேருக்கு நேர் பேசுருவீங்க. ஒரு வேலையில ஈடுபடுவதற்கு முன்னாடி அந்த செயலினால ஏற்படும் பின்விளைவுகளை நன்றாக தெரிந்து கொண்ட பிறகே அதுல நீங்க ஈடுபடுவீங்க. வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் முழு சுதந்திரமும் கொடுப்பீங்க. அவருடைய ஆலோசனையை கேட்ட பிறகுதான் நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே எந்த ஒரு முடிவையுமே நீங்க எடுப்பீங்க. சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களோட குணநலன்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களோட நட்சத்திர அதிபதி செவ்வாய், ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி செவ்வாய். மன உறுதி அதிகம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. எதிரிகள் அஞ்சுகிற அளவுக்கு வீரமும் விவேகமும் கொண்டவங்களா இருப்பாங்க. நாட்டுப்பற்று, மொழிப்பற்று அதிகம் கொண்ட நீங்க பெரியவர்களிடம் அதிக மரியாதை கொண்டவர்களாக இருப்பீங்க. எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை ஓய மாட்டீங்க. கல்வியில அதிக ஆர்வம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. சிலருக்கு குடும்ப சூழ்நிலை காரணமா படிப்பு பாதையில தடைப்பட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெற்றோர்களின் கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு நடப்பீங்க நீங்க. ஒழுக்கமா நடந்து கொள்வதோட பிள்ளைகளையும் ஒழுக்கத்தோட வளர்ப்பீங்க. குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடுமையா உழைப்பீங்க நீங்க. வாழ்க்கை துணையை மதித்து போற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. வாழ்க்கையின் அடித்தளத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய தீவிரமான உழைப்பின் காரணமா உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவீங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. அணிய வேண்டிய நவரத்தினம் பவளம். வழிபட வேண்டிய தலங்கள் வைத்தீஸ்வரன் கோவில், திருவெண்காடு. மேலும் துலாம் ராசிக்காரர்களோட கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவரோடு புதன் இணைந்து புத சுக்கிர யோகம் உருவாகிறது. எனவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்க போகுது. புதிய திருப்பங்கள்லாம் ஏற்பட போகுது. பிள்ளைகள் வழியில சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகுது.
பழைய தொழிலை பைசல் செஞ்சுட்டு புதிய தொழில் தொடங்கலாமான்னு சிந்திச்சுட்டு இருப்பீங்க. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் அகலப்போகுதா? கூடுதலாக உழைத்தாலும் கூட அதற்குரிய பலன் கிடைக்கும் நேரம் இந்த கார்த்திகை மாதம். மாத தொடக்கத்துல குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு நல்லதில்ல. 10ல குரு பதவியில மாற்றம் என்பது ஜோதிட பொன்மொழி. ஆனா அவர்கள் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது மிகுந்த நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால பொருளாதார பற்றாக்குறை அகலப் போகுது. புதிய முயற்சியில வெற்றி கிடைக்க போகுது. தொழில் உத்தியோகத்துல திடீர் திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு திடீர் லாபங்கள் கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு அமைப்புகள்லாம் வரலாம். மேலும் கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரமா அமைய போகுது. தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் கூட அதுல வெற்றி கிடைக்க போகுது உங்களுக்கு. தெய்வீக பயணங்கள் அதிகரிக்க போகுது. இந்த நேரத்துல இதை செய்வோமா அதை செய்வோமான்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. நல்ல சம்பவங்கள்லாம் நடைபெறும் நேரமா இது அமைஞ்சிருக்கு. நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சி பலன் தரப்போகுது. கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கும் இந்த நேரம் சுப செய்திகள்லாம் வந்த வண்ணமாக இருக்க போகுது. துணிவும் தன்னம்பிக்கையும் கூட போகுது. செய்ய நினைத்த காரியத்தை செய்ய நினைத்த நேரத்துல செஞ்சு முடிப்பீங்க. அதுல வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல நல்ல பெயர் கிடைக்க போகுது. தனவரவும் உங்களுக்கு திருப்தி தரும் விதமா அமைய போகுது. கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 12க்கு அதிபதி புதன் 2ல வரும் இந்த நேரம் செலவுக்கு ஏற்ப வரவு வந்து சேரப்போகுது. சேமிக்க இயலாது. முந்தைய சேமிப்புல கொஞ்சம் கரையலாம். இடம் மற்றும் ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வாகன மாற்றம் போன்றவையெல்லாம் வருவதற்கு அறிகுறிகள்லாம் தென்படுது. எதுலேயுமே நீங்க யோசிச்சு செயல்படுறது தான் நல்லது. நீண்ட நாட்களுக்கு முன் ஏற்பட்ட நோய் மீண்டும் தலை தூக்கலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது தான் நல்லது. பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு எதிர்பாராத பதவி மாற்றங்கள் உண்டாக போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக போகுது. கலைஞர்களுக்கு நட்புகள் கை கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரப்போகுது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாக போகுது. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் விதமா அமைய போகுது. மேலும் பண தேவைகள் பூர்த்தி செய்யும் நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20, 21, 25, 26, டிசம்பர் 7, 8, 11, 12. மேலும் மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்தீங்கன்னா வெளிர் பச்சை. துலாம் ராசியினருக்கு ராசியாதிபதி 10ஆம் தேதி வரை தனது சொந்த வீட்டிலேயே இருக்க போகிறார். அச்சமில்லாமல் இருக்கலாம் நீங்க. 10ஆம் தேதிக்கு மேல ஆனாலும் கூட 2ஆம் வீட்டு தனஸ்தானத்திற்கு வந்து தனது சொந்த வீட்டை பார்க்க போகிறார். விபரீத ராஜயோகம் உருவாக போகுது. திடீர் பணவரவு, திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது. பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகுது. தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது. செல்வம் சேர்க்கை ஏற்பட போகுது. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும். வாக்கு மூலமாக தொழில் செய்கிறவங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி ஏற்பட போகுது. பணவரவு அபரிமிதமாக இருக்க போகுது. ஏதாவது ஒரு வழியில பணம் வந்துகிட்டே இருக்கும். மறைமுக பணங்கள் வந்து சேரும். யோகமுள்ள மாதமா இந்த மாதமா அமைய போகுது. சூரியனும் 2ஆம் வீட்டில் இருப்பதால நல்ல லாபம் கிடைக்க போகுது. மேலும் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4ஆம் கிரகங்கள் 2ஆம் வீட்டை தொடர்பு கொள்வதால 4 வகையான வருமானங்கள் வந்து சேரப்போகுது. அல்லது 4 மடங்குகள் வந்து சேரும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. நல்ல கிரகங்கள் எல்லாம் நல்ல ஸ்தானத்திற்கு வந்து அமரப்போவதால இந்த மாதம் நல்ல மாதமா அமைய போகுது. 19ஆம் தேதிக்கு பிறகு குரு ராசியை பார்க்கறதால கெட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராமல் இருந்த பணங்கள்லாம் வந்து சேரும். வெளிநாட்டு வருமானங்கள்லாம் வரப்போகுது. வெளிநாட்டில் வேலை செய்யும் யோகம் உண்டாக போகுது. குடும்பத்தினரை வெளிநாட்டுக்கு கூட்டி செல்ல போறீங்க நீங்க. சனி உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலும் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. வக்கரமா இல்லைன்னா 12ஆம் தேதிக்கு பிறகு யோகமான காலம் ஏற்பட போகுது. எதிரிகளை ஜெயிக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி உங்களுக்கு 4, 5க்கு உடையவர். ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. தாயின் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். லோன் வாங்கி வீடு வாங்கும் அமைப்பு ஏற்பட போகுது. இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாக மாறப்போகுது. குழந்தைகளிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதை தொட்டாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
மனைவி கணவர் மூலமா உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. குடும்பம் மூலமா வருமானம் ஏற்படும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். யோகம் உண்டாக போகுது. பணத்தால வரும் பிரச்சனைகள் நீங்க போகுது. சர்வ தோஷங்களும் இந்த மாதம் நிவர்த்தியாகி தடைகள் அனைத்தும் விலகி கெட்ட விஷயங்கள்லாம் விலகும் வாய்ப்பு உண்டாகி இருக்கு. மேலும் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு தன்னை நம்பியவரை பாதுகாத்திடும் வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நிதானமா செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிக்கு தன குடும்பாதிபதியும் தைரிய வீரியக்காரகனுமான செவ்வாய் தனஸ்தானத்துல ஆட்சி பெறுவதால குடும்பத்துல சுபிட்சம் இருக்க போகுது. எதிர்பார்த்த பணங்கள்லாம் வந்து சேரப்போகுது. நெருக்கடிகள் விலகும். பேச்சுல தெளிவு இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் உங்களால. கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட மந்த நிலை மாறப்போகுது. இடம் வீடு வாங்கும் முயற்சிகள்லாம் வெற்றியாக போகுது. டிசம்பர் 6 முதல் 3 இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி வைக்கப் போகிறார். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகளை நீக்கப் போகிறார். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகப் போகுது. இந்த நேரத்துல மாதம் முழுவதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதுடன் அவருடன் யோக போக காரகன் ராகுவும் சஞ்சரிப்பதால பூர்வீக சொத்துல அல்லது குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகளை உண்டாக்கலாம். பிள்ளைகளை எண்ணி மனம் சங்கடப்பட போகுது. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் வரவும் இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் அனுசரித்து போறது உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் சந்திராஷ்டமம் டிசம்பர் 3. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 24, 27, டிசம்பர் 6, 9, 15. பரிகாரமாக நீங்கள் மாசாணி அம்மனை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை நோக்கி நடைபெறும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மையான மாதமாகவும் யோக போகக்காரகன் ராகு கர்மக்காரகன் சனியுடன் இணைந்து 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை உண்டாக்கும். உங்களுக்கு புதிய இடம் வீடு வாங்கும் போது மூலப்பத்திரங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி வாங்குவது ரொம்ப நல்லது. பிள்ளைகளின் நடவடிக்கையை கவனிப்பதும் அவர்களுக்கு வழிகாட்டுவதும் இந்த நேரத்துல ரொம்ப அவசியம். பூர்வீக சொத்துல பிரச்சனைகளும் உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகளும் வரலாம். சிலருக்கு இந்த நேரத்துல பெற்றோரும் எதிரிகளாக மாறுவாங்க. உங்கள் திட்டங்கள்ல மாற்றம் உண்டாகும். வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வேலையுமே தாமதமா செஞ்சு முடிக்க வேண்டியதா இருக்கும். உடல்நிலையிலும் அவ்வப்போது பிரச்சனைகள்லாம் தலையெடுக்கும். மாதம் முழுவதும் உங்கள் ராசியாதிபதி சாதகமா சஞ்சரிக்கிறதால கையில பணப்புழக்கங்கள் இருக்கும். வரவேண்டிய பணங்கள்லாம் வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. பொன் பொருள்கள்லாம் சேரப்போகுது. வியாபாரம் தொழில முன்னேற்றம் உண்டாக போகுது. உங்கள் பாக்கியாதிபதி புதனும் ராசிக்குள் சஞ்சரிப்பதால சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. நீண்ட நாள் முயற்சிகள்லாம் வெற்றியாக போகுது. வேலையில ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலக போகுது. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும். உங்கள் லாபாதிபதி சூரியன் வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால பேச்சால வளம் கூட போகுது. குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். கமிஷன் ஏஜென்ட் தரகர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். மனக்குழப்பத்திற்கு இடம் தராம எடுத்த வேலைகள்ல உறுதியா இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டாகும். மேலும் சந்திராஷ்டமம் டிசம்பர் 4. அதிர்ஷ்ட நாட்கள்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 22, 24, டிசம்பர் 6, 13, 15. பரிகாரமாக நீங்கள் பகவதி அம்மனை வழிபட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக முடியும். மேலும் விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு பிறருக்கு நல்லதை சொல்லி வழி நடத்தும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைய போகுது. தனக்காரகன் குரு அவர் சஞ்சரிக்கும் ராசியில் வக்கரமடையும் போது 3 ராசியின் பலன்களை அளிப்பார் என்பதால ஜீவனஸ்தானத்துல வக்கரமடைந்துள்ள குருவால இதுவரை இருந்த நெருக்கடிகள்லாம் விலக போகுது. பணியில ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. மேலதிகாரியின் ஆதரவும் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரப்போகுது. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் விலகப் போகுது. கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் உண்டாகும். பொன் பொருள் சேரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியில முடிய போகுது. வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள்லாம் வந்து சேரப்போகுது. வியாபாரத்துல முதலீட்டுக்கு ஏற்ப லாபம் கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி தேடி வரப்போகுது. 5ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறதால பிள்ளைகளின் நலன்ல அக்கறை கொள்வது ரொம்ப அவசியம். சிலர் தவறான வழியில செல்லக்கூடும்ங்கிறதால கண்காணிப்புல வச்சுக்கிறது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில உங்களது தனாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியாக போகுது. ராசிநாதன் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால உற்சாகமா செயல்படுவீங்க. நீங்க கையில பணம் மருந்து கொண்டே இருக்கும். சிலர் புதிய வாகனம் ஆடை ஆபரணம் வாங்குவீங்க. குடும்பத்தினரின் தேவை நிறைவேறப் போகுது. விவசாயம் செழிப்படைய போகுது. பணியாளர்களுக்கு தேவை பூர்த்தியாகும். பெண்களுக்கு கனவுகள்லாம் நனவாக போகுது. சந்திராஷ்டமம் டிசம்பர் 5ஆம் தேதி.
அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 21, 24, 30, டிசம்பர் 3, 6, 12, 15. மேலும் பரிகாரமாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபட மேலும் நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கு. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.